ஆனந்தபுரம் சமஸ்தானத்தில் சிவா என்ற ஞானமுள்ள வணிகன் செழிப்புடனும் நல்லெண்ணத்துடனும் வாழ்ந்தார். நேர்மை மற்றும் இனிமையான பேச்சு ஆகியவற்றில் அவரது புகழ் அவரை மக்கள் மத்தியில் அன்புள்ளவராக ஆக்கியது. அன்பான அர்த்தமுள்ள வார்த்தைகள் உறவுகளை வளர்க்கவும் மாற்றத்தை ஊக்குவிக்கவும் முடியும் என்றும், பொருள் செல்வத்தைப் போலவே மதிப்புமிக்கவை என்றும் சிவா நம்பினார். ஒரு நாள் வருண் என்ற ஆவேசமான இளம் வணிகர் வழிகாட்டுதலுக்காக சிவாவிடம் வந்தார். வருண் சமீபத்தில் தொழிலில் நஷ்டமடைந்து விரக்தி அடைந்தார். நான் மக்களை நம்பினேன், ஆனால் அவர்கள் என்னை ஏமாற்றினர் என்று அவர் கடுமையாக கூறினார். நல்லது இனி பலனளிக்காது என்று நான் நினைக்கிறேன் என்றார். சிவா அன்புடன் சிரித்துவிட்டு வருணை உணவை பகிர்ந்து கொள்ள அழைத்தார். சாப்பிட்டுக் கொண்டே சிவா கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒருமுறை ஒரு விவசாயி ஒரு தரிசு நிலத்தை கண்டுபிடித்தார். அது பயனற்றது என்று எல்லோரும் அவரிடம் சொன்னார்கள். ஆனால் விவசாயி தொழிலாளர்களிடம் அன்பாக பேசி வயலை உழத் தூண்டினார். அவரது வார்த்தைகளால் மற்றவர்களை ஊக்கமளித்து அவர்கள் விடாமுயற்சியுடன் உழைத்து தரிசு நிலத்தை செழிப்பாக மாற்றினர். விவசாயி பயிர்களை மட்டும் வளர்க்கவில்லை, அவர் நம்பிக்கையையும் ஒற்றுமையையும் வளர்த்தார். வார்த்தைகள் விதைகள் போல வருண் கருணை மற்றும் ஞானத்துடன் விதைக்கப்படும் போது அவை நம்பிக்கை, மரியாதை மற்றும் விசுவாசத்தின் அறுவடையை அளிக்கின்றன. இவையே வாழ்வின் உண்மையான செல்வங்கள். நயன் என்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல். பிறர்க்கு நன்மையை தந்து இனிய பண்பிலிருந்து விலகாத சொல் இம்மைக்கு உலகத்தாரோடு ஒற்றுமையையும் மறுமைக்கு அறத்தையும் கொடுக்கும் என்றார். சிவாவின் வார்த்தைகள் வருணின் இதயத்தை அழுத்தியது. அவர் தனது வாடிக்கையாளர்களையும் கூட்டாளர்களையும் மரியாதையுடனும் நன்றியுடனும் நடத்தும் புதிய மனநிலையுடன் தனது வணிகத்திற்கு திரும்பினார். காலப்போக்கில் அவர் தனது இழப்புகளை மீண்டும் பெற்றார் மற்றும் சிவாவைப் போலவே ஒரு நற்பெயரை உருவாக்கினார்.